ஒரு மிக்சர் ஜாரில் கட் பண்ண 6 வாழைப்பழத்தை வந்து சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற பழம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ், அதனால் 6 எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய பழமாக இருந்ததுன்னா 2 கூட போதும். இப்போ கட் பண்ண பழத்தெல்லாம் மிக்சர் ஜாரில் சேர்த்து இதோடையே 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் உப்பு, உள்ளங்கை அளவு தேங்காய், 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் துருவின வெல்லம் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா 3/4 கப் பால் சேர்த்து மறுபடியும் நல்லா நைஸாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதோடையே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் வந்து சேர்த்துக்கிறேன். ஆனால் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால இதோட நான் இப்போ கொஞ்சம் பாலும் தண்ணியும் வந்து சேர்த்து இதை வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இல்லை வெறுமனே பால் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 10லேருந்து 1 மணி நேரம் கூட அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி தோசையாக வந்து ஊற்றிக்கலாம். இல்லை பெரிய தோசையாக வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடும் திருப்பி விட்டு வேக விட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து வெந்துடும். ஸ்டவ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா சீக்கிரமாகவே கறி பிடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடும் திருப்பி விட்டு வேக விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நல்லா ரெடி ஆயிரும். எப்போவுமே வந்து மாவு தோசையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வாழைப்பழ தோசை ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக பிடிக்கும்.